நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தினமலம் மற்றும் பாணக்கியா இணைந்து நடத்தும் கருத்து கணிப்பு. இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு. எந்த கட்சி முன்னணி வகிக்க போறாங்கன்றத நம்ம பங்கராஜ் வந்து அலசி எடுத்திருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எதன் அடிப்படையில நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 33% அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, அது எதன் அடிப்படை? ஆக மொத்தத்துல முதலாவதாக நாங்க இந்த இடத்துல பார்த்தது அவருக்கு 63% அவருக்கு இருந்ததாக நாங்கள் அந்த இடத்துல கருத்து கணிப்புல வெளியிட்டு இருந்தோம். அதை பார்த்த உடனே அவருக்கு டெங்கு வந்து விட்டது. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு அவருக்கு அந்த இடத்துல அதை நாங்கள் சரி செய்து பாதிக்கு பாதி ஆகலாம் என்பதால் நாங்க 33 என்று கொண்டு வந்தோம். அந்த தரவரிசை மாவட்ட வாரியாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் பிரித்ததுனால் இந்த 33 சாத்தியமானது. நான் என்னைக்குமே போய் சொல்லவே மாட்டேன். என்னுடைய கருத்து கணிப்பு ஒரு நாள் கூட தவறானது கிடையவே கிடையாது. நான் ஒரு நடுநிலையாக இருப்பதனால் நான் இந்த இடத்துல அந்த தெளிவாக சொல்கிறேன். இந்த 33 நான் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் நான் சொன்ன உடனேயே அவர் குப்பரடித்துக் கொண்டு சிரித்தார். எனக்கே சிரிப்பு வருது சார். இல்லை, அவர் சந்தோஷத்தில் சொல்கிறேன். சந்தோஷத்தில் அவர் குப்பரடித்துக் கொண்டு சிரித்ததை என் கண்ணான வந்து பாக்குறோம். மொத்தத்துல இவர் எப்படி இது 33 வாங்குறார் அப்படின்னா, கொங்கு பெல்ட் குறிப்பா கிடப்பாடி தொகுதியில மட்டும் 30% வாங்குறாரு. கிடப்பாடி தொகுதியில மட்டும் 30 வாங்குறாரு. மீதி 3 வந்து அங்கங்க அரை கால் ஒரு அப்படி எல்லாம் சேர்த்து 33. அவர் அந்த வெற்றி வாய்ப்பை அவர் சூட இருக்கிறார். நாங்க நேர்லயே போய் கேட்கிறோம், உங்களுக்கு யார் விருப்பம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க கிடப்பாடின்னு சொல்றாங்க. அவர் அதிமுக சார். 10 தோல்வி பழனின்னு இருந்தது போய் 11 தோல்வி பழனின்னு ஆகி இப்ப தோத்தா 1 டஜன் தோல்வி ஆயிடும் சார். நியாயமா இந்த தேர்தலை வரலாற்று நீங்க ஒரு விஷயம் பாருங்க. தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆட்சி செய்தது எந்தெந்த கட்சி? 2 கட்சி தான் மாறி மாறி. திமுக, அதிமுக, காங்கிரஸ்க்கு அப்புறம் அவங்கதான் வராங்க. இயல்பு அதுதான். மீண்டும் அதிமுக தான் வரும். அதிமுக தொடர்ச்சியா 2 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த வரலாறு உண்டு. திமுக தொடர்ந்து 2 ஆண்டுகள் வந்ததுக்கு அப்புறம் இல்லையே. இந்த முறை அது நடக்கும். நடப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் எடப்பாடி கிரவுண்ட் லெவல்ல அவரு இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. கிளை அளவுல பூத் எல்லாம் கட்டி அவருக்கே தெரியாம அவரே கட்டியிருக்காரு. அவருக்கே தெரியாம அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கிளைகளை கட்டி பூத்தை வலுப்படுத்தியிருக்காரு. அவருக்கே தெரியாது. நாங்க போய் அலசும் போது எங்களுக்கே ஷாக்கா இருந்துச்சு. எப்படி இது முளைச்சிச்சு இந்த பூத்? எஸ், ஆஃப் கோர்ஸ். ஆமா. சரி, நம்ம எடப்பாடியை விட்டுருவோம். விஜய்க்கு 24% போட்டிருக்கீங்களே, எந்த தேர்தலையுமே அவர் சந்திக்கல. எப்படி 24%? அவங்க 26 போட சொல்லி நம்மளிடம் பேசினார்கள் பேமெண்ட்டுக்கு. பட் ஆனால் அவர்கள் சொன்ன அமௌண்ட் பேமெண்ட்டில் 1% குறைந்து விட்டது. அதனால் நாங்கள் பர்சன்டேஜையும் குறைத்து விட்டோம். எப்போதும் தொழிலில் நேர்மை என்பது நிச்சயமாக எங்களுடைய தினமலத்திலும் காணக்கையிலும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவர்கள் கொடுத்த பேமெண்ட் அவங்க நிறுத்திட்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில அவங்க சொன்னதை விட நாங்க 23ன்னு போட்டிருக்கோம். 23 எங்கெங்க வரும்? 24 போட்டிருக்கீங்க. 24 எங்கெங்க வரும் அப்படின்னு பார்த்தா அது எங்களுக்கே சந்தேகமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இல்ல, முன்னாடியாவது சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரு, இப்ப அதையே நிப்பாட்டிட்டாரு. எப்படி சார்? சுற்றுப்பயணம் தொடர்ந்து இருந்தால் அவருக்கு 48, அப்படியே கூடுதலாக 2 மடங்காக அவருக்கு வந்திருக்கும். இவர் 48, 34 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 34 + 48 கூட்டினால் அநேகமாக 58, 68, 78, 83% வந்திருக்கும். சார், இந்த கட்சியில புதுசா போய் சேர்ந்தார்ல செங்கல்கோட்டையன், ஆமா, அவரும் இதே மாதிரிதான் சொன்னாரு. சுற்றுப்பயணம் போய் மக்களை பார்த்ததுனால விஜயோட செல்வாக்கு அதிகமாயிருக்கு, அதனால 42க்கு மேல சதவீதம் அதிகமாயிருக்கு, அதனால டெல்லியே எங்களை பார்த்து பயப்படுதுன்னாரு. உங்க கருத்தும் அதே மாதிரி இருக்கு. டெல்லி பயப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அது வேற யாராவீங்க அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போது 83% இவர்கள் இருவரும் சேர்ந்தே வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக நீங்க பாஜகவுக்கு ஒரு 17% சேர்த்துக் கொள்ளுங்கள். சேர்த்தால் 100% இவர்களுக்கே வெற்றி வந்து விட்டது. திமுகவுக்கு 0%. அவங்கதான் கூட்டணிக்கு வரலன்ட்டாங்க. அப்புறமும் இப்படி அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசினா என்ன? இல்லை, நாங்க என்னைக்குமே நாங்க போய் சொல்லவே மாட்டோம். உண்மையின்ற அடிப்படையில் நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது வரை அதிமுக திமுகவுக்கு இருவருக்கும் சேர்த்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக யாருக்கு இருக்கிறது? அடுத்ததா சீமான் 13 வருஷமா கத்திட்டு கிடக்குறாரு. வெறும் 9% போட்டு வச்சிருக்கீங்க. 1% ஏத்தினா போதுமா என்று நாங்கள் டீலிங் பேசுறோம். 1% ஓகே,
1% ஓகே அப்படின்ற அவர் சொன்னதன் அடிப்படையில் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் நாங்கள் செய்திருக்கிறோம். அவரை பொறுத்தவரை அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது இல்லமில்லை. கடந்த தேர்தலில் வாங்கிய 8ஐ விட 1 ஏறினா போதும், அது ஒரு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவருடைய ஆசைக்கிணங்க நாங்க 9ஐ சேர்த்திருக்கிறோம். அந்த 1% அவருக்கு எங்க இருந்து வரும் என்பதெல்லாம் அவருக்குமே தெரியாது. அந்த அளவுல நாங்க லட்சணத்துல இந்த கருத்து கணிப்ப நாங்க கண்டதை மீன்ஸ் கண்ணில் கண்டதை நாங்க இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம். இப்ப அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து கணிப்பு வரது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வரும். நிச்சயமாக தேர்தலுக்கு அதுக்குள்ள இன்னொரு 10 கருத்து கணிப்பை நாங்க விட்டு அலாசுவோம். இந்த எண்ணிக்கையெல்லாம் டோட்டலாவே மாறும். பேமெண்ட் பொறுத்து மாறும். ஆமா, எம்பி தேர்தலுக்கு நான் சொன்ன எதுவுமே படிக்கல. ஏன்னா எனக்கு கருணாக்கு இல்ல, நாசமா போச்சு. என் கருத்து கணிப்பு எல்லாமே வீணா போச்சு. என்னமோ நான் நினைச்சேன், நான் ஏதோ 1-2 வந்தா கூட முன்பே கணித்த கணக்கேன்னு போட்டு வண்டியை ஓட்டிடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா அது நக்கிட்டு நாசமா போச்சு. அது எடப்பாடி நம்பி என் வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா இந்த கருத்து கணிப்பு துல்லியமாக, நிச்சயமாக, உறுதியாக சொல்கிறேன், இதில் ஒரு பிசுறு கூட இருக்காது. நிச்சயமாக இருக்காது. இல்ல, எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவரை கேள்வி. அடுத்து ஒரு கட்சி இருக்கும், திமுக இருக்கும். ஆமா, ஆளுங்கட்சி 27%. அவர்கள் 27% அவர்களுக்கு குறைந்து விட்டது. போன தேர்தலில் 26 இருந்தாங்க, இப்ப 1% ஏத்தி அவங்களுக்கு 1 ஏத்தி கொடுத்துருக்கோம், குறைந்து விட்டது. அப்ப எங்கடா நீங்க கூட்டணி கட்சியில விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் இருப்பாங்களே, ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கலாமே, இல்லைன்னா பாமகவை சேர்த்திருக்கலாம், இப்படி நீங்க சேர்க்கலாம். அவர்களுடைய பர்சன்டேஜ் எல்லாமே கூடிய விரைவில் வரும். அதையெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு அந்த எடப்பாடி சைடு வர்றது வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே எடப்பாடிக்கு பிளஸ் ஆகும். எப்படி அவருக்கு பிளஸ் ஆகும்? நிச்சயமாக இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே நான் விசாரித்தவரை அதிருப்தியில் இருக்கிறார்கள். விசிகாவினர் நாங்க இந்த வாட்டி கோபமா இருக்கோம், அதனால எங்க ஓட்டை நாங்க பாஜகவுக்கு போட போகிறோம் என்று என்னிடமே நானே கேட்டேன். அவர்களிடம் பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னாங்க, அப்ப கூட்டணி அங்க இருக்கீங்களே, என்னண்ணே இப்படி பேசுறீங்க, என்னண்ணே அப்படின்னு. இல்ல தம்பி, கூட்டணின்றது ஓகே, ஆனா நாங்க இந்த வாட்டி நாங்க பாஜகவுக்கு போட போறோம், இல்லைன்னா நாங்க பாமகவுக்கு போட போகிறோம் என்று அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அவர்கள் நிகழ்த்த போகிறார்கள். சார், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் தேமுதிகவுக்கு ஓட்டு போட போகிறார்கள். இல்லாதவர்களை வளர்த்து விடுவோம், அவர்கள் சொன்ன அதே என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இல்லாம வர வேண்டும், அதனால நாங்க இல்லாத ஒரு கட்சியை வரக்க வைக்க போறோம் அப்படின்னு தேமுதிகவுக்கு அவங்க ஆதரவு கொடுக்க போறாங்க. இதையும் விட்டுட்டீங்க, காங்கிரஸும் பிஜேபிக்கு ஓட்டு போட போகுதுன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் இந்த முறை நிச்சயமாக பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறது. அவர்கள் ஆசையெல்லாம் விஜய் கூட சேர வேண்டும் என்று. அதை தடுத்து விட்டால் அந்த கோபம் முழுக்க பிஜேபி போய்விடும். அப்படி என்றால் 100% நான் முன்னாடியே கணித்த மாதிரி 100% பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி வென்று விடுவார். இதையும் சொல்லுங்க, ஸ்டாலினே பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறாரு. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்றால் பவன் கல்யாணுக்கு ஓட்டு போடுவார். அவர் எனக்கு இந்த முறை அந்த ஒரு சிஎம்ஐ டெபுட்டி சிஎம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் நான் அங்க போய் சொல்றேன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் என்னைக்குமே போய் சொல்லவே மாட்டேன். நான் சொல்றது எல்லாமே உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. ஓவைசிக்கு இந்த தடவை தமிழ்நாட்டில் 18% கூடி இருக்கிறது. ஓவைசிக்கு இங்க கூடி இருக்கு. அகிலேஷ் யாதவுக்கு ஒரு 5% வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மார்வாடிகளுடைய ஓட்டு மட்டும் 25% தமிழ்நாட்டில் கூடி இருக்கிறது. சார், கருத்து கணிப்பு எடுத்து ஏதாவது தூக்கம் இல்லாம நான் என்னைக்குமே பொய் சொல்லவே மாட்டேன். பொய்ன்றது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. நான் போன கருத்து கணிப்பு மட்டும் நாசமா போச்சு. ஆனா எந்த கருத்து கணிப்பு இல்ல நாராயசமாக சூப்பராக இருக்கும், நாராஷ்டிகா இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பில். நீங்கள் அலசல் அப்படின்ற போல விளாசல்னு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இந்த தலைப்பு இருந்திருக்கும். ஆக இந்த நேர்காணல்ல நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இந்த முறை ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. அவர்தான் ஆட்சியை பிடிப்பார். ஆனால் அவருக்கே இது தெரியாது, நாம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் என்று. அவருக்கே கற்பனை, அவருக்கே ஒரு எட்டாத கனியாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் ஆட்சியை பிடிப்பார். நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா அவங்க எல்லாரையுமே ஒரு நேர்காணல் எடுத்து போட்டுருக்கலாம் சார். நான் எடுப்பேன், நிச்சயமா எடுப்பேன். ஆனா எனக்கு அதுல எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனா இந்த கருத்து கணிப்பு மூலியமா நான் உங்களை வென்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களை எடுக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. யாருக்கு? எடப்பாடியை? எஸ், ஆமா, அவர் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ஒருவேளை அவர் ஆகலை என்றால் நான் இந்த பொட்டை திருப்பி தலைகீழாக போட்டுக்கொள்வேன். அப்பவும் அதே டிசைன்ல தான் இருக்கும். சரி சார், நல்லபடியா போச்சு. அடுத்த கருத்து கணிப்புல பார்க்கலாம். நன்றி.